ஹாய் ஹலோ வெல்கம் டு பெபிள்ஸ் சேனல்ஸ் வியூவர்ஸ். ஆலயங்கள் அறிவோம் அப்படின்ற அந்த பகுதியில் நாம் இப்போ பார்க்க இருக்கிற திருக்கோவில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்திருக்கின்ற சுப்பிரமணிய சாமி திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருக்கோவிலினுடைய தல வரலாறு என்ன, கோவிலின் சிறப்புகள் என்ன, இங்கு பயணிகளுக்காக செய்யப்பட்டுள்ள சிறப்பான வசதிகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்தோடனே ஸோ சுவாமியை தரிசிக்கணும் அப்படின்னாக்கா இங்கே வந்து பொது தரிசனமும் இருக்குது. இந்த பொது தரிசனம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து ஒரு நீண்ட பெரிய கியூவாக இருக்குது. அதுவும் வந்து திருவிழா காலங்கள் அந்த மாதிரி இடத்துல அந்த நேரத்தில் பார்த்தோம்னா இந்த கியூ வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கும். இங்கே வந்து நாம் இந்த கியூ வழியாக வந்து சுவாமியை நாம் தரிசிக்க முடியும். ஸோ நாம் வந்து இன்றைய தினம் பார்த்தோம்னாக்கா கியூ வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இதுவே வந்து 2 hours 3 hours ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கியூ இல்லாமல் நீங்கள் வந்து சிறப்பாக தரிசிக்கணும் அப்படின்னாக்கா சிறப்பு தரிசனம் 100 ரூபா டிக்கெட்டும் இருக்குது, 250 ரூபா டிக்கெட் இருக்குது. 250 ரூபா அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாக நம்ம சுவாமியை பார்க்கறதுக்கான ஒரு சிறப்பு வழியாக இருக்குது. இங்கே வந்து நாம் சுவாமியை தரிசிக்கிறதுக்கு பொது தரிசனம் மற்றும் சிறப்பு தரிசனமான கட்டணம் 100 ரூபாயும் 250 ரூபாயும் இருக்குது. சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தேவஸ்தானத்தை சார்ந்த முடி காணிக்கை செலுத்தும் இடம். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய முடி காணிக்கை வேண்டுதல் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தேவஸ்தானத்தால் இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய முடியை காணிக்கையாக செலுத்த முடியும். அதுக்காக வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு முடி காணிக்கை அப்படின்னாக்கா 30 ரூபா அதுக்கான கட்டணம் அவங்க விதிச்சிருக்கிறாங்க. அது கூட அதுக்கான ரசீதையும் அதோட ஒரு பிளேடையும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதை வாங்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் உங்களுடைய முடியை காணிக்கையாக செலுத்தலாம். இங்கே வந்து பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூ முடி கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் அதே 30 ரூபா தான் இங்கே வந்து சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய முடி காணிக்கையை செலுத்திய பிறகு அதுக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய நமக்கு குளிக்கிறதுக்கும் உடை மாற்றத்துக்கும் நிறைய வசதிகள் இருக்குது. நீங்கள் அதை முடி காணிக்கை செலுத்திய பிறகு பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்போ நீங்கள் வந்து உங்களோட கார் வெஹிக்கிளை வந்து நீங்கள் அந்த பார்க் பண்ணுற இடத்துல பார்க் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே முடிக்காணை கொடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் முடிக்காணை கொடுத்துட்டு இந்த நாளிக்கிணறு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த நாளிக்கிணறு வழியாக பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு லேன் இருக்கும். அந்த லேன்லேருந்து நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா நீங்கள் இந்த மணிமண்டபத்துக்கு நீங்கள் வந்துட முடியும். அதே மாதிரி நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா இன்னொரு வழியும் இருக்குது. ஸோ அதுலேருந்து நேராக வந்தாலும் இந்த மணிமண்டபத்துக்கு வந்துட முடியும். இந்த மணிமண்டபத்தில் பார்த்தோம்னாக்கா நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 100 ரூபா டிக்கெட், 250 ரூபா டிக்கெட், பொது தரிசனம் இது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு தரிசனம் தேவைப்படுதோ அதை இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு அதோடு மட்டும் இல்லாமல் இந்த துலாபாரம் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த குழந்தைக்கோ இல்லை மற்ற பெரியவங்களுக்கோ எடைக்கு எடை நம்ம அவங்க என்ன வேண்டிக்கிட்டாங்களோ அதை கொடுக்குறதான துலாபாரமும் இருக்குது. அந்த காது குத்துறதுக்கு இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது அந்த துலாபாரம். நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வந்து நீங்கள் இங்கே வந்து அந்த பொருளாக உங்களுடைய எடைக்கு எடை பொருளாக இங்கே கொடுக்கலாம். இதில் குறிப்பாக பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து கொடுக்குறது வந்து அரிசி தான் அவங்க வந்து தானமாக கொடுக்குறாங்க எடைக்கு எடையாக. அதை வந்து அன்னதானத்துக்கு திட்டத்துக்கான அந்த புழுங்கல் அரிசியை இங்கே வந்து நீங்கள் பணம் கட்டினாலும் போதும், அரிசி வாங்கி கொடுத்தாலும் அவங்க எடுத்துக்கிறாங்க. இல்லை அதுக்கான பணத்தை கட்டினாலும் அவங்களே வாங்கி கொடுத்துற மாதிரியான ஏற்பாடுகளும் இங்கே செஞ்சுருக்காங்க. காது குத்த முடியும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை நீங்கள் தரிசனம் செய்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து அந்த பிரசாதம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சாங்க. இங்கே வந்து தேவஸ்தானத்தினுடைய பிரசாத ஸ்டால், அதாவது பஞ்சாமிர்த பிரசாத ஸ்டால். இங்கே வந்து பார்த்தோன்னா 30 ரூபா 50 ரூபா அந்த மாதிரியான பேக்கேஜில் இங்கே வந்து பிரசாதம் இருக்குது. அதே மாதிரி சுப்பிரமணிய சுவாமி மேலே அபிஷேகம் பண்ண அந்த திருநூறும் இங்கே பாக்கெட்டில் வச்சுருக்காங்க. அதுவும் 10 ரூபா பாக்கெட்டில் இருக்குது. இது வந்து தேவஸ்தானத்தோட பஞ்சாமிர்த ஸ்டால். இதுதான் வந்து மணி ஐயர் ஹோட்டல் சொல்லுவாங்க. அதாவது திருச்செந்தூர் இந்த கோவிலுக்கு வந்து ரெகுலராக வர்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எங்கே வந்து வெஜிடேரியன் ஃபுட் நல்லா இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அது வந்து மணி ஐயர் கடை தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க திருச்செந்தூரில். ஏன்னா அவங்க வந்து ஒரு 2 தலைமுறைகளாக இந்த கடையை வந்து நடத்திட்டு வராங்க. ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த வீதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து சைவ உணவகங்கள் இருக்குது. இதில் பார்த்தோம்னாக்கா கோபுரத்தை ஒட்டியே பார்த்தோம்னா அசோக் பவன், ஹோட்டல் சண்முகம், அர்ச்சனா, ரத்னா, ஸோ இந்த மாதிரியான நிறைய அந்த தெரு ஃபுல்லாகவே நிறையா வந்து வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தெருவில் வந்து ப்ரைவேட்டான நிறைய லாட்ஜ் எல்லாமே இந்த தெருவில் தான் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கும் இங்கே தங்குறதுக்கும் நிறைய வசதிகள் இந்த வீதியில் இருக்குது. தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு எந்த மாதிரியான தங்கும் வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ப்ரைவேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த திருச்செந்தூரில் இந்த கோவிலை சுற்றி நிறைய வந்து ப்ரைவேட்டான லாட்ஜுகள் அறைகள் வந்து இங்கே வந்து கிடைக்குது. அது வந்து 500லேருந்து 3000 3500 வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் இங்கே வந்து ரூம்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ண முடியும் ப்ரைவேட்டில். அதே மாதிரி தேவஸ்தானத்தால் நிறைய ரூம்கள் வந்து பக்தர்களுக்கு குறைந்த வாடகைக்கும் அவங்க வந்து அறைகளை வந்து கொடுக்குறாங்க. அது வந்து எப்படி இருக்குது பார்த்தோம்னாக்கா சிறு குடில்கள், அதாவது நம்ம வந்து ஒரு ஃபேமிலியாக வர்றோம் அப்படின்னாக்கா அது வந்து சின்ன குடில்கள் மாதிரி இருக்கிறது வந்து குளிர்சாதன வசதியோட ஏசியோடு இருக்கிறது வந்து 1000க்கும், நான் ஏசி வந்து 500க்கும் இங்கே வந்து அவங்க
இங்கே வந்து அவங்க வந்து கட்டணம் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தோம்னாங்க அடுத்த கேட்டகரி செந்தில் ஆண்டவர் விடுதி, அப்புறம் வேலன் விடுதி. இது ரெண்டுமே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இதில் வந்து 3 கேட்டகரி இருக்குது. அதில் வந்து ஏபிசி. இது வந்து ஏ அப்படின்றது 300, பி அப்படின்றது 200, சி 100 ரூபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லை 300 அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம், ஸோ இந்த மாதிரி வசதிகளோடு இருக்குது. அடுத்தடுத்த பிசியில் வந்து கேட்டகரியில் வந்து வசதிகள் தான் கொஞ்சம் குறைவாக இருக்குது. திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாம் எப்போ வந்து மூலவரெலாம் நம்ம தரிசிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தோம்னாக்கா தினமும் வந்து அதிகாலையில் 5 மணிக்கு திருக்கோயிலோட நடை திறக்கப்படுகிறது. 5:10க்கு சுப்ரபாதம் திருப்பள்ளி எழுச்சி, 5:30க்கு பார்த்தோம்னாக்கா விஸ்வரூப தரிசனம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 5:45 அதில் பார்த்தோம்னாக்கா கொடிமர நமஸ்காரம், இந்த சடங்குகள் எல்லாமே நடக்குது. காலையில் 6:15க்கு பார்த்தீங்கன்னா உதய மார்த்தாண்ட அபிஷேகம், 7 மணிக்கு உதய மார்த்தாண்ட தீபாராதனை, 8லேருந்து 8:30 மணி வரைக்கும் காலசந்தி பூஜை, 10 மணிக்கு பார்த்தோம்னாக்கா கலச பூஜை இந்த கோவிலில் நடைபெறுகிறது. 10:15க்கு உச்சிக்கால அபிஷேகமும், 12 மணிக்கு உச்சிக்கால தீபாதரணையும் நடைபெறுகிறது. மாலையில் பார்த்தோம்னாக்கா 5 மணிக்கு மணி சாயரட்ச பூஜையும், 7:15க்கு அர்த்தஜாம அபிஷேகமும், 8:15க்கு அர்த்தஜாம பூஜையும், அதன் பிறகு 8:30க்கு ஏகாந்த சேவையும், 8:45க்கு ரகசிய தீபாராதனை பள்ளி அறை பூஜையும் நடைபெறுகிறது. 9 மணிக்கு திருக்கோவில் நடை அடைக்கப்படுகிறது. காலையில் 5 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் நாம் இந்த மூலவரை தரிசிக்கலாம். இதில் வந்து ஒரு சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி விசேஷ காலங்களில் பூஜைகளில் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு இந்த தேவஸ்தானத்து மூலமா தெரிவிக்கிறாங்க. காலையில் 5 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் நாம் சுப்பிரமணிய சுவாமியை தரிசிக்க இயலும்.